அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சேனலில் உதிரியான சாஃப்டான சுவையில் டேஸ்ட்டாக ராகி புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாமா? கட்டி இல்லாத செய்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில், டேஸ்ட்டு டு சால்ட்டு. இப்போ தண்ணி நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் தெளித்து இதுமாரி கையால் பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி அப்பப்போ தேவைப்படும் போது தெளித்து எடுத்துக்கோங்க. எனக்கு மேக்ஸிமம் 1 கிளாஸ் தான் தேவைப்பட்டுச்சு. எல்லா மாவும் தண்ணி படாத மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோன்னா புடி கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும். உதுத்து விட்டோன்னா இந்த மாதிரி உதிர்ந்துடணும். இதுதான் சரியான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் மாவு ஒட்டக்கூடாது. ஸோ இப்போ கட்டி முட்டியாக இருக்குல்ல, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு புளி வடி அல்ல கஞ்சி வடி இருக்கும் எல்லா வீட்லேயும். அந்த ஓட்டை சட்டியில் இந்த மாதிரி மாவை போட்டுட்டு நம்ம கையால் அழுத்தி தேய்ச்சி கொடுத்தோன்னா மாவு எல்லாமே உதிர்ந்து வந்துடும். ஒரு கட்டி கூட இல்லாமல் உதிரியாக பூ மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான். யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இப்போ நம்ம இட்லி சட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதில் இந்த மாதிரி காட்டன் துணி, கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உதுத்து வச்ச இந்த ஃப்ளாரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு வந்து சேதப்படாமல் லைட்டாக நம்ம மூடி வச்சிடணும். மாவு வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி. அதனால் நான் இப்படி முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப முடிச்சு போட்டு விட்றாதீங்க. இது 10 to 15 நிமிஷம் வரலையும் நல்லா ஆவியில் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம ஒரு சட்டி ரெடியாக வச்சுக்கலாம். டக்குன்னு சூடோடு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம், அல்லது தாம்பூலத்தில் கொட்டிட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள், வாசனை நெய் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். RKG GRB இந்த மாதிரி வீட்டில் உருக்குன நெய், 1 கப்பு வெல்லம் அல்லது ஜீனி சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த டைமில் தேங்காய் சேர்க்க மாட்டேன். சாப்பிடும்போது நாங்கள் போட்டு சாப்பிட்டுக்குவோம். இப்போ கொஞ்சமாக ஜீனியும் சேர்த்துக்கிறேன். சீனி ஏன் போடுறேன்னாக்கா நல்லா கொஞ்சம் பைண்டிங் கொடுத்து இலகல தன்மையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சூடாக வச்சுட்டு சூடாக பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்ணும் போல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸு, அல்ல வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நமக்கு டிஃபன் பாக்ஸில் ரொம்பவே ஃபில்ஃபில்லாக இருக்கும். புட்டு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.